Hello guys, welcome to Techie Bala. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா move zeros to the end. இந்த கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயோட வந்து அரேவில் இருக்க எல்லா ஜீரோவையும் நம்ம வந்து அரேவோட கடைசிக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் அரே நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாத்தையுமே ரிலேட்டிவ் ஆர்டர் மாறக்கூடாது. இதுதான் அதோட கொஸ்டின். கோர்ஸ் அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நம்ஸோட சைஸுக்கே ஒரு புது அரே கிரியேட் பண்ணிட்டு அந்த அரேல வந்து இந்த நம்ஸ்ல இருக்க நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாத்தையும் உள்ள எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அரேவோட டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜீரோ தான். டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல மட்டும் நான் ஜீரோ எலமெண்ட் இன்சர்ட் பண்ணாலே போதும். ஆனால் நமக்கு வந்து இங்கே கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே யூஸ் பண்ணாமல் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். வாங்க அந்த கொஸ்டின் வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே எப்படி இல்லாமல் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ காய்ஸ் இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம கொடுத்துருக்க அரே எடுத்து எழுதிப்போம். 0 1 0 3 12. ஸோ காய்ஸ் இந்த கொஸ்டின் மூவ் ஜீரோஸ் எண்டுன்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 3 12 நமக்கு இப்படி வந்துடும். ஜீரோஸ் வந்து கடைசிக்கு போயிடும். இன்சர்ஷன் ஆர்டர் மாறக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற ஆர்டர் ரிலேட்டிவ் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இது அப்படியே இருக்கணும். மாறி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 12 3. ஏன் நமக்கு ஜீரோ கடைசியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு வந்து ஆர்டரும் மாறி இருக்கக்கூடாது. ஸோ வாங்க இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச் வச்சு தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு அரே 0 1 0 3 12. ஐ பாயிண்டர் ஒன்று, ஜே பாயிண்டர் ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ பாயிண்டரும் ஜே பாயிண்டரும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜே பாயிண்டர் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டு ஜீரோவா நான் ஜீரோ எலமெண்ட்டாக செக் பண்ண போகுது. ஐ பாயிண்டர் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சர்ஷன் எலமெண்டோட இண்டெக்ஸை ட்ராக் பண்ண போகுது. ஸோ வந்து ஐ பாயிண்டர் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை வந்து ஐ பாயிண்டரோட இண்டெக்ஸில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், ஐஏயும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எலமெண்ட் வந்து ஜே பாயிண்டரில் இருக்க எலமெண்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஜே பாயிண்டர் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து எதுவும் வேலையை வந்து இங்கே இன்சர்ட் பண்ண தேவை ஐயில். ஸோ காய்ஸ் வாங்க வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஐஏ ஜீரோவும் நமக்கு ஜீரோவில் தான் இருக்குது. ஜேயில் இருக்க எலமெண்ட் வந்து ஜீரோ. ஸோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேயில் இருக்க எலமெண்ட் வந்து நமக்கு ஒன்றா இருக்குது. ஸோ நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ வந்து நம்ம கூட ஐயில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து இங்கே ஐயில் இன்சர்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஜே வந்து இங்கே இருக்குது. ஜே வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஐஏயே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஸோ ஐ பாயிண்டர் வந்து நமக்கு இங்கே இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1வது இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ அடுத்து இருக்க எலமெண்ட் பார்ப்போம். நான் ஜீரோ எலமெண்ட்டா இல்லை ஜீரோ. ஸோ ஜே வந்து இது பண்ணாமல் ஜே வந்து இங்கே வந்து ஐயில் இன்சர்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஜே வந்து நார்மலாக இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜேயில் இருக்க எலமெண்ட் என்ன நான் ஜீரோ எலமெண்ட். ஸோ ஐயில் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஐ வந்து எங்கே இருக்குது 1வது இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ ஐ வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணிடலாம். திருப்பி ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஜேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வரும், ஜே வந்து இங்கே போகும். ஸோ ஜேயில் இருக்க எலமெண்ட் பார்த்திங்கன்னா நான் ஜீரோ எலமெண்ட்டாக ஆமாம். ஸோ ஐயில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ ஜே வந்து திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம், ஐயையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஐயை பார்த்திங்கன்னா நமக்கு 2வது இண்டெக்ஸில் இருக்கும். இங்கே இருக்கும் ஐ நமக்கு. ஸோ ஜே வந்து நமக்கு அரே சைஸோட வந்து வெளியே போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீதி இருக்க எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அரேவோட சைஸ் இப்போ ஐயிலேருந்து மீதி இருக்க எலமெண்ட் வந்து ஜீரோ இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஜீரோஸ் வந்து மூவ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அந்த கொஸ்டின் வந்து நம்ம லீட் கோடில் வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. காய்ஸ் வாங்க கோடை வந்து நம்ம லீட் கோடை எழுதி சப்மிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பாயிண்டர் இருக்க போது ஐ பாயிண்டர் வந்து ஐ பாயிண்டர் ஜே பாயிண்டர். ஐ பாயிண்டர் வந்து நம்ம நான் ஜீரோ எலமெண்ட் இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ண போது ஜே பாயிண்டர் வந்து அந்த எலமெண்ட் வந்து நான் ஜீரோவான்னு செக் பண்ண போகுது. நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஜீரோவாக இருந்தால் ஐயில் இருக்கிற எலமெண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஐ இண்டெக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ். எல்லாமே முடிஞ்ச பிறகு ஐயிலேருந்து மீதி இருக்க எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஜீரோ இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ் வாங்க ஐ ரெண்டு பாயிண்டர் கிரியேட் பண்ணிப்போம். ரெண்டுமே ஜீரோவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சாரி, ஃபார் லூப் கிரியேட் பண்ணி அது வந்து ஜே வந்து ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்டையும் பார்க்க போகுது. ஸோ அது வந்து சாரி இப்போ ஸோகைஸ் பண்ணால் சொன்னேன் ஜே வந்து நான் ஜீரோவாக இருந்தால் ஐயில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான்ஸ் ஆஃப் ஜே நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா ஐயில் இன்சர்ட் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு
ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் நம்ம ஜே வந்து இங்கே மேனுவலாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறதால சின்ஸ் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதால ஃபார் லூப்பே நமக்கான வேலையை பண்ணிடும். ஸோ கைஸ் இப்போ வந்து ஐ வரையும் ஐ இண்டெக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நான் ஜீரோ எலமெண்ட் எல்லாமே இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து மீதி இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம ஜீரோ இன்செர்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு மீதி இருக்க ஸ்பேஸில். ஸோ இன்னொரு ஃபார் லூப் எழுதி I equal to I less than num start length I plus plus. nums of I வந்து நம்ம 0 இன்செர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க guys, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். வாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம். guys ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜோவோவில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ எந்த இன்டர்வியூ போனாலும் இந்த கொஸ்டின் மறக்காமல் பார்க்காம போயிடாதீங்க. ஸோ கைஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.